எனக்கு பேப்பர் தோசை ஒன்று போடுங்க. ஏமாடி நான் அப்படியே செஞ்சேன் உங்களுக்கு. நல்ல கலரா இருக்கு, நல்ல பிங்க்ல எவ்வளவு கிஃப்ட் நான் நல்லபடியா. மணி உங்களுக்கு கிஃப்ட்டு சர்ப்ரைஸ். எப்போ ஊட்டி வாங்கினீங்க இதெல்லாம்? என்னோட தான் இப்படி கிடைக்கும். இதில் சாப்பிட்டு நீங்கள் நேற்று வாங்கி பாத்ரூமில் வச்சுருக்கேன். ஒழிச்சு வச்சுக்கிறீங்களா? ஒழிச்சு வச்சு அந்த கபோர்ட் இல்லையா? நேற்று வாங்கி ஒரு சர்ப்ரைஸாக வச்சுருக்கு. நல்ல கலராக இருக்குது, நல்ல பிங்க்ல கோட்டாது. அளவு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. ப்ளூலாம் வாங்கியிருக்கேன், நல்ல கலர் கலர். இதுக்கும் கோட்டா? கோட்டா நல்ல சின்ன கோட்டா இருக்கீங்களா? பாதி கோட் குட்டி கோட்டா நம்ம ஃப்ராக் அதுக்கு கூட நல்லா இருக்கும் போல இருக்கு. சரி, முதல்ல எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு வர போகிறேன். ஆசைக்கு எல்லாமா வாங்கியிருக்கிறீங்க, ஆசைக்கு வாங்கியிருக்கீங்க பார்த்துட்டு. இதுவும் கோட் தானா மணி? பிளாக் கலர். இது கொஞ்சம் நீல கோட். இதில் பட்டின் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. அதுக்கு பட்டின் இல்லை, இதுக்கு பட்டின் இருக்கு. சரி, அடுத்தது 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 பிங்கலா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு, நல்லா இருக்குல்ல? இது நீங்கள் ஓப்பன் கோட் மாதிரி தான் பண்ணீங்களா? அப்படி ஒட்ட பக்கம் ஒரு பாக்கெட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா அழகாக இருக்கு. எனக்கு குட்டி குட்டி கோட் எனக்கு இது நல்லா பிடிச்சிருக்கு. நான் போட்டிருக்கு ப்ளவுஸுக்கு என்ன தூரம் இருக்கேன். நல்லா இருக்கா? அளவு ஓகே. அளவு எனக்கு இப்போ ஓப்பன் பண்ணி போடுற கோட் தான் இருக்கும், ஃபுல்லாக பூட்டி போட இருக்கும்ல, அதனால் இது ஓகே. நல்லா இருக்கு. கையில் நல்லா கணக்காது. உள்ளுக்குள்ள நல்ல ஒரு டிஷர்ட் மாதிரி தான் போட்டு இப்படி போட ஓகே. ப்ளூ பிடிக்குதா? ப்ளூவில் சின்ன கோட் நல்லா இருக்கு. ஃப்ரக் அதில் போட்டு ஃப்ரக்கோட போட நல்லா ஃப்ரக்கோட தச்சிட்டு போடுங்க. இது ஒயிட்டில் ப்ளூ வர்ற மாதிரி, அதே மாதிரி இந்த வெள்ளை கோட்டுக்கும் ப்ளூவில் ஜெலோ மாதிரி ஏதாவது வர அப்படி மாதிரி தைச்சி போட நல்லா இருக்குமே. ஃப்ராக் மாதிரி கையில் நம்ம ஃப்ராக் தைச்சிட்டு மேலே இப்படி கோட் மாதிரி போடலாம், நல்லா இருக்கும். இப்போ அப்படியே துணியே எடுத்துகிட்டு வந்திருக்கா நீங்கள் கோட்டுக்கு? அப்போ அடுத்த துணி ரெண்டு துணி எடுங்க. ஒயிட்டில் ப்ளூவில் ஒயிட், ஒயிட்டில் ஜெலோ மாதிரி. என்ன கூட்டிகிட்டு எடுங்க துணியண்டா. ப்ளூ ஒயிட்டு பிடிச்சி நல்ல கையில் நல்ல இதாக வச்சுருக்காங்க, நல்லா இருக்கு. ஏன் பண்ணி அப்போ இப்படி இவ்வளோ கோட் பண்ணியிருக்கிறீங்க? சமையல் தான். அப்போ குளிர் குறைஞ்சிடுவேன். பெரிய ஜெக்கெட் போடுறது நான் ஓப்பனாக உள்ளுக்கு நான் போட்டு போடலாம். நிறைய வாங்கி நல்லா எனக்கு பிடிச்ச கலர். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நல்ல கலர் பண்ணி சூப்பராக இருக்கு. சரிம்மா, சரி போட்டிருக்கேன் பாருங்க எப்படி இருக்கு. நைட் ஃபுல்லாக ஊற விட்டால் தானே நல்லா பிடிச்சி வந்துருக்கு. இன்னைக்கு நல்ல ஒரு தோசை. கறியை முதல் காய்ச்சிட்டு அப்புறம் தோசையை ஊற்றுவோம். ஏன்னா தோசை ஊற்றிட்டு கறி வைக்க லேட் ஆகிடும். எலும்பு போட்டு உங்களுக்கு அந்த பெட்டி எலும்பா போட்டிருக்கிறேன். ஆட்டு பாயா இல்லை, நோமல் ஆட்டுச்சு கிடையாது வச்சுருக்கேன். உங்களுக்கு ஆட்டு பாயா வேணும் தோசைக்கு. இன்னைக்கு 2 சட்டியான தோசை. ஏன்னா இப்படியே கடைக்கெல்லாம் போயிட்டு லேட் ஆகிட்டு இந்த இடத்து வீக்காக சுத்தம் பண்ணிட்டா சாப்பிட்றலாம். 2 சுடுவோம். ஏன்னா
அப்போ அந்த ரெண்டுலேயுமே உடனே வச்சு மாட்டேன்டே அடுப்பு ஆன் பண்ணிட்டு 2 சட்டியும் உடனே வைப்போம். இது தோசை எனக்கு 2 சட்டிலேயும் தோசை. அனியா நீங்கள் எனக்கு இவ்வளோ கிஃப்ட்டு நான் வந்தபடியா உங்களுக்கு ஒரு ஆசையான சாக்லேட். எப்படி நல்லா இருக்கா அப்படி? நல்லா இருக்கு. வெல் டேஸ்ட். உள்ள வைப்பா. சூடாயிட்டான பாட்டு சூடாயிட்டு தண்ணி எடுக்கணும். சூடாயிட்டு அணியாணி 2-3 விதமான தோசை சுட ஐடியா இருக்கு. பார்க்கணும் இப்படி வருதுன்னா ஒரு தோசை ஒரு மாத்திரமா ஒரு 2-3 மணி நான் நல்லா சுடுவேன் தோசை. மணி அப்போ உங்களுக்கு என்ன தோசை வேணும்னு சொல்லுங்க. ரெடி இப்போ உடனே வரும். முதல் சொல்லுங்க. ஒனியன் தோசை. ஒனியன் தோசை இந்த பாருங்க, இங்க பாருங்க ஒனியன். இப்போ பாருங்க இதை இப்படி பொழு பொழு பொழுா தூவி விடுவோம். நல்ல தாராளமாக தூவுவோம். உங்களுக்கு தான் ஒனியன் விருப்பமே. 2 தோசை வேணுமா? ஒனியன் தோசை எவ்வளோ ஒனியன் வேணுமோ அவ்வளோ ஒனியன் தாராளமாக தூவிக்கு. கொஞ்சம் ஒனியன் அந்த எண்ணெயில் பொரிஞ்சு வர நல்லா இருக்கும். இந்த நிமிஷத்தில் ரெடியாயிரும் ஒனியன் தோசை. அது என்ன தோசை வேணும்? பொடி தோசை. அப்போ பொடி தோசை போட்டுருவோம். வந்துட்டு ஒனியன் தோசை இதாக அதே இது நல்லா கோல்டாக வாங்கிச்சு. இது நல்ல முறியும். இது 2 ஒனியன் தோசை ரெடி. அடுத்த என்ன தோசை வேணும்? மசாலா பொடி தோசை. பொடி தோசை பிடிக்குங்க போவேன். உங்களுக்கு விருப்பத்தை கேளுங்கன்னு தாராளமாக தான் கேட்குறீங்க. என்ன இருக்கவே இருக்கு பொடி இதா இருக்கு. கொஞ்சமாக தான் போடுற பொடியா, கணக்கு போடல. இதுக்கும் பொடிக்கும் ஒனியன் போடலாமா? பொடி தோசை கேட்டு நீங்கள் ஊற்றி ஓகே. பொடி தோசை இது கொஞ்சம் நல்ல காரமாக இருக்குமா நினைக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் போட்டபடியா பொடி தோசை ரெடி ஆகிட்டு நான் திருப்பி கொடுப்பேன். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி பொடி தோசை ரெடி. உங்களோட பொடி தோசை என்ன பொடி தோசை கேட்ட நீங்கள்? அடுத்தது நெய்யா? நெய் தோசை. நெய் அதில் தூக்கலாம் வேணுமா? போட்டுருவோம். போதுமா நெய்? போதுமா? எல்லா பக்கம் நெய் சேரக்கூடிய மாதிரி போட்டாச்சு. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நெய் தோசை திருப்பி போட்டு இங்கே பாருங்க. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நெய் தோசை ரெடி. அடுத்ததே மடுப்போம்.
எனக்கு பிடிச்ச தோசை தான் பாருங்க. கருவேப்பிலை பச்சை மிளகா தோசை. உங்களுக்கு நல்லா தலைமுடி இல்லாமல் நல்லா வளரும். எண்ணெயில் அது ஒரு வாசம் வரும். நல்லா டேஸ்ட்டாக அப்படி சாப்பிடும். ஒவ்வொரு தோசையும் ஒவ்வொரு வாசம் வருது. அடுத்து என்ன தோசை? நான் போடுறேன் தோசை. நீங்களா என்ன தோசை போட போறீங்க? ஸ்பெஷல் தோசை. ஸ்பெஷல் தோசையா? எனக்கு தெரிஞ்சிச்சு என்ன தோசைன்னு எனக்கு விளங்கிட்டு. உங்களோட ஃபேவரட்னு சொல்லவே எனக்கு விளங்கிட்டு. சரி, எனக்கு என்ன உங்கள்கிட்ட டேஸ்ட்டாக போடுங்க தெரியும். போடுங்க பாப்போம். தோசை சுட தெரியுமா? சரி சுடு. அப்போ நான் இதை எடுத்துட்டு அடுத்த தோசையை போடுங்க. கருவேப்பிலை தோசை ரெடி. சூப்பராக கருவேப்பிலை தோசை. சரி பார்ப்போம். புதுவிதமாக என்ன தோசை சட்டியை தூக்குறீங்க? புதுவிதமாக இருக்க தோசை சட்டியை தூக்கி ஊற்றுறீங்க. ஓ மணி நல்லா தான் ஊற்றுறீங்களா? சு மணி என்னை விட நல்லா தான் ஊற்றுறீங்க. விட்டு நீங்கள் இஞ்சி பாருங்க. இந்த புருஷன் எவ்வளோ ரவுண்டாக எடுத்துருக்கிறீங்க மணியாவா? குறை என்ன? ஊற்றுங்க ஊற்றுங்க. ஆனால் முட்டை தோசை நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். எல்லா பக்கம் பரத்தி விடுறீங்களா? நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு. திருப்புங்க மணி சுட்டுற போகுது. சுட போகுது மணியா தோசை. எனக்கா என்ன தோசை வேணாலும் தருவீங்களா? எனக்கு பேப்பர் தோசை ஒன்று போடுங்க. எங்க மணி போறீங்க? என்ன பேப்பர் எடுத்துட்டு ஏமாடி நான் அப்படியே செஞ்சு நான் உங்களுக்கு கேட்ட தோசையெல்லாம் செய்ய எனக்கு பேப்பர் தோசை போட்டு தாரீங்க. பாப்போம் காட்டுங்க உங்களோட முட்டை தோசையை. நல்லா இருக்கு. முட்டை தோசை நார்மலாகவே டேஸ்ட்டாக இருக்குன்னா நீங்கள் செய்த எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்குமா? பிடிச்சிருக்கு. இது பொடி தோசையா இல்லாட்டி நீங்கள் செய்த முட்டை தோசையா? எது ஒனியன் தோசையா? நாங்கள் வந்து எல்லா தோசையும் சுட்டு எடுத்தாச்சு. இது ஃபர்ஸ்ட்டுக்கு ஒனியன் தோசை, கருவேப்பிலை தோசை, இது நெய் தோசை, பொடி தோசை, இது மணி செஞ்ச ஸ்பெஷல் முட்டை தோசை. அடுத்ததாக இது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஆட்டிறைச்சி கறி வச்சிருக்கிறேன். எல்லாத்தையும் இப்போ சேர்த்து சாப்பிடுவோம். வாங்க முடியா? ஒரு பிடி சாப்பிடுவோம் மணி. உங்களுக்கு முதல் இந்த தோசை முட்டை தோசை உண்டு. ஒனியன் தோசை உங்களுக்கு பிடிச்ச ஒனியன் தோசை. எனக்கு ஒரு நெய் தோசை, நோ ஒரு நான் ஒரு கருவேப்பிலை தோசை. நீங்கள் கண்டிப்பாக ஒரு கருவேப்பிலை தோசை சாப்பிடணுமா? சரியா? கறி கறி எடுங்க பாப்பா ஊட்டி. அது ஒரு முள்ளு இல்லை நல்ல சதையும் தரேன். நான் ஒரு சின்ன முள்,
சாப்பிடுவோம். இருக்கா சரி வைங்க வரேன் நல்லா சரி வெயிட் பண்ணுங்க ஏன் பண்ணி சாப்பிடுறது? வைங்க வரேன் வைங்க Happy Women's Day. எந்த இதை எடுத்து எனக்கு வா பிடிபட்டு விட்டீர்கள். நீ சாப்பிடுவோம் அப்படி பசிக்குது. என்ன ஸ்பெஷல் இருக்கு உமன்ஸ் டேக்கு உங்களுக்கு மணி நானே இந்த நீங்கள் பர்த்டேக்கு அந்த இதுக்கு பேட்டரி மாற்றணும்னு வச்சுனா இது நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு மணி. மணிக்கு இந்த இந்த மணிக்கு அந்த கேக்கு இந்த கையில் மணி கூட வெட்டுறது அந்த இந்த கேக்கு இன்னொரு மணிக்கு இந்த கேக்குமா? அது ரெண்டு ரெண்டு கைக்கு மணி கூட ரெண்டு வாங்கிருக்கிறீங்களா? 2 மணிக்கு ஏய் நல்லா இருக்கு 2 மணிக்கூடு நல்லா இருக்கு. சரி அப்போ கட்டி விடுங்க உங்களோட ஆசைக்கு. எதை கட்டி விட போறீங்க? இதையா தோசை சுட்ட கைக்கு எல்லாரும் சமைச்ச கைக்கு காப்பு போடுங்க, நீங்க மணிக்கூடு போடுறீங்க. இதே போட போறீங்களா? இல்ல 2 கைக்கும் நல்லா தான் இருக்க போகுது. லூசு பிள்ளைன்னு சொல்ல போறாங்க. தின்ன மணியாட்டு 2 கையில அதுவும் பெருசு வெட்டணும் என்ன? நீதான் வெட்டணும். இங்க இப்படி நீங்க முதல்ல இப்படித்தான் வாங்கி தந்து வெட்டி தந்த நீங்க குட்டி இப்படி பார்த்தா என்ன இப்படி 2 லூசு பிள்ளையா நினைக்க போயிடும் 2 கையில. சரி அப்படி சாப்பிட்டுருவோம் ஆசைக்கு. நல்லா இருக்குமா? பிடிச்சிருக்குமா? சிரிப்பா இருக்கு மணி 2 மணிக்கிட்ட போட்டு வந்து சாப்பிடுங்க. கண்டிப்பா நான் லூசு பிள்ளைதான் சொல்ல போயிடும். சரி நீங்க ஆசையா வாங்கிட்டு வந்தோடைய 2 கட்டிக்கொண்டு சாப்பிடுங்க. இங்கே மணி இது உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு பெரிய மண்ணு போடுறேன். அது உங்களுக்கு எனக்கு ஸ்பெஷலாக கிஃப்டெல்லாம் தந்ததுக்கு மிக்க நன்றி. எப்படி இருக்கு? கருவேப்பிலை தோசை. நல்ல டேஸ்டாக இருக்கு. ஆட்ரச்சிக்கு உங்களோட முட்டை தோசை குட்டி உங்களோட முட்டை தோசை தனியாக சாப்பிடலாம் உங்களுக்கு. நல்லா இருக்கும். அதை விட எல்லாத்தையும் விட முக்கியமா உங்களோட 2 மணிக்குட்டையும் போட்டு சாப்பிட்றது. உங்களோட எல்லாத்தையும் விட முக்கியமா உங்களோட 2 மணிக்குட்டையும் போட்டு சாப்பிட்டுருக்கு என்ன நல்லா இருக்கு. நல்ல ஒரு நல்ல ஒரு இது மறக்க முடியாது. ரெண்டும் ஒரு டிசைன் நல்லா இருக்கு. இதுவும் நல்ல கணக்கு கைக்கு சிங்கப்பண்ணை நீங்க என்னோட வெளியே கடைக்கு சாப்பிட வரீங்க. சரி வெளியே கூட்டிட்டு போய் சாப்பாடு வாட்டி தரீங்களா அது மாதிரி இப்படி நினைச்சேன். ஆனால் கிஃப்ட் எல்லாம் பண்ணி இப்படி ஒளிச்சு வச்சு தரீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கு. கடை விடுவோம்.
நல்லா சாப்பிடுங்க. கொஞ்சம் தோசை நல்ல விருப்பமே. இறைச்சி எடுங்க. பிடிச்சிருக்கா சாப்பாடு? அப்போ இந்த வீடியோ முடிப்போமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி வணக்கம். சரி, ஓகே ஓகே, பாய்.